அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள். கார்த்திகை 13ஆம் தேதி வந்திருக்கின்ற வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற குபேர யோகம் பெற பிரதோஷ நேரத்தில் ஏற்ற வேண்டிய தீபத்தை இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். வியாழக்கிழமை என்பது குரு பகவானுக்கு உரிய நாளாக திகழ்கின்றது. அதேபோல்தான் வியாழக்கிழமை என்பது குபேர பகவானுக்கும் உரிய நாளாக திகழ்கின்றது. பலரும் வியாழக்கிழமை மாலை நேரத்தில் குபேர பூஜை செய்து வழிபாடு செய்வார்கள். இதன் மூலம் குபேரன் அருள் கிடைக்கும் என்றும் கூறப்படுகின்றது. ஒருவருக்கு குபேரனின் அருள் கிடைத்துவிட்டாலே அவருக்கு செல்வ செழிப்பில் எந்தவித குறையும் இருக்காது என்பது நம் அனைவருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட குபேர பகவானுக்குரிய கிழமையான வியாழக்கிழமை என்று பிரதோஷம் வருகின்றது என்பது கூடுதல் விசேஷங்க. இந்த பிரதோஷ நாளில் எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் குபேர யோகம் கிடைக்கும் என்றுதான் இந்த பதிவில் நாம தெரிந்து கொள்ளப் போகிறோம். குபேர யோகம் பெற பிரதோஷ தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். அசுரனாக பிறந்து சிவபெருமானை மனதார நினைத்து தவமிருந்து வரத்தை பெற்றவர்தான் இந்த குபேரர். மேலும் இவருக்கு நவ நிதிகளையும் சிவபெருமான் அருளினார். செல்வ செழிப்பிற்கு அதிபதியாகவும் நவநிதிகளுக்கு பொறுப்பாகவும் இருக்கக்கூடிய குபேர பகவானுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தும் வரமும் கிடைப்பதற்கு காரணமாக திகழ்ந்தவரே இந்த சிவபெருமான் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அப்படிப்பட்ட சிவபெருமானுக்குரிய பிரதோஷம் என்பது குபேரருக்குரிய வியாழக்கிழமை வந்திருக்கின்றது என்னும் பொழுது அதற்கு கூடுதல் சிறப்பு தானே. இந்த நாளில் நாம் ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த தீபத்தை நாம் வியாழக்கிழமை குரு ஹோரையில் ஏற்றுவது என்பது மிகவும் சிறப்புங்க. காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள், இல்ல மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள், இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் ஏற்ற வேண்டுங்க. முடிந்த அளவிற்கு இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் ஏற்ற முயற்சி செய்யுங்கள். அது குரு பகவான், குபேரர் மற்றும் சிவபெருமான் இவர்களின் மூவரின் அருளையும் பெறுவதற்கு உத்தமம் என்றே சொல்லலாம். இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு ஒரு தாம்பூலத்தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த தாம்பூலத்தட்டில் விபூதி அல்லது குங்குமத்தை முழுவதுமாக பரப்பிக் கொள்ளுங்கள். அதற்கு மேல் ஒரு அகல் விளக்கை வைத்து அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் மற்றும் நெய் இவை மூன்றையும் கலந்து ஊற்ற வேண்டும். பிறகு இதில் 2 பஞ்சுதிரிகளை போட்டு தீபம் ஏற்றுங்கள். இந்த தீபமானது வடக்கு திசை பார்த்தவாறு இருக்குமாறு செய்து கொள்ளுங்கள். அதன் பிறகு 11 நாணயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். 11 நாணயம் என்றால் அது 1 ரூபாயாகவும் இருக்கலாம், 2 ரூபாய் நாணயமாகவும் இருக்கலாம், இல்ல 5 ரூபாய் நாணயமாகவும் இருக்கலாம். 5 ரூபாயாக இருந்தால் அதற்கு இன்னும் அதிக பலன் உண்டு என்றே சொல்லப்படுகின்றதுங்க. இப்படி 11 நாணயங்கள் 5 ரூபாய் நாணயங்களை எடுத்து அந்த தட்டில் வைத்து விடுங்கள். இந்த தீபம் 1 மணி நேரம் தொடர்ச்சியாக எரிய வேண்டும். அதை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். 1 மணி நேரம் முடிந்த பிறகு தீபத்தை குளிர வைத்து அதை தனியாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். தட்டில் பரப்பிய விபூதி குங்குமத்தை நாம் நெற்றியில் பூசிக்கொள்ளலாம். இந்த 11 நாணயங்களையும் எடுத்து பணம் வைக்கும் இடத்தில் கல்லாப்பட்டியில் அல்லது பீரோவில் வைத்து விடுங்கள். இப்படி வைப்பதன் மூலம் நமக்கு குபேர யோகம் உண்டாகும் என்பதே தெள்ளத் தெளிவாக நம்பிக்கையோடு சொல்லப்படுகின்றதுங்க. இதன் மூலம் பணவரவு என்பது நமக்கு மேலும் மேலும் அதிகரிக்கும் என்றே சொல்லப்படுகின்றது. இப்படி குபேர யோகம் என்பதை நாம முழுவதுமாக பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் குபேர பிரதோஷம் நாளன்று இன்றைய தினம் வியாழக்கிழமை இந்த முறையில் தீபம் ஏற்றி சிவபெருமானை நாம் மனதார முழுமையான வழிபாடுகளை செய்தால் கண்டிப்பான முறையில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பணவரவு என்பது அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகின்றதுங்க. இனிதே வளம் பெற்று நலமுடன் வாழ்க. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.